நடத்தும் தெய்வமே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் கடன்களை மன்னியும் ஐயா, கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல, சோதனையில் விழாமல் காத்திடுவே, தீமையினின்று இரட்சித்திடுமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆராதனை ஸ்தோத்திரம் உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பிதாவே, உம் கரம் பிடித்து நடக்கிறேன், உம் சித்தம் செய்ய பலன் தாருமே. உம் நாமம் உயர்த்தி பாடிடுவேன், உம் ராஜ்யம் வர காத்திருக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 ஆரம்பமாகிறது. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள துதித்து ஆராதித்து பாடி வேதத்தியான பகுதி நடத்துகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய முதலாவது தேவ செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30 பிரதர் மரியாதாஸ் டொரண்டோ ஒன்டாரியோ. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் சங்கமா வானொலியின் வார்த்தை விழித்த நேரத்திலே அப்பா உமது பிரசன்னத்தை நீர் ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும். துதி சோஸ்திர பாடல் அந்த பரலோக அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி உமது ஆணி பாய்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒருவரை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் இந்த வார்த்தையில் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கம வானொலியின் வார்த்தையை வெளிச்சத்தை இந்த சங்கம வானொலி நிலையத்தை நிறைவே கூறுகிறோம் சுவாமி. சங்கம வானொலியை ஆசீர்வதித்து துதி சோஸ்திர பாடல் படிக்கிற தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள்
உறுதிக்கான ஜெபத்தை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுறை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து நாங்கள் இந்த வார்த்தையின் பட்சத்திலே துதித்து ஆராதித்து பாடி வேத தியான பகுதியை நடத்துகிற சிஸ்டர் கிறிஸ் காப்ரோ ஒன்டாரியோ அவரை நாங்கள் சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பில் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, praise the Lord. Thank you. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து பாடி வேதத்தியான பாதை நடத்துங்கள். ஒரு ஒப்புக் கொடுக்கணும் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Thank you. நன்றி நன்றி ஆண்டவரே. என்னமோ நாளை இந்த நாளிலும் ஆண்டவரே மோடு இணைக்கப்பட இந்த தேவாதி தேவன் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களும் ஐயா உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் ஜாவும் முடங்கு நாவுகள் ஜாவும் அறிக்கப்படணும், கர்த்தர் என்று அறிக்கப்படணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் வழி நடத்த ஆண்டவரே. நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே தகப்பனே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறபடினால அநேகருக்கு உப்பாயிருந்து வெளிச்சமாயிருந்து வார்த்தைகளை கொடுக்க ஐயா ஒவ்வொரு தாசரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே இந்த வெளிச்சம் பரவத்தக்கதாக நீர் வழி நடத்துறதுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. நித்திய வெளிச்சமான நடத்துகிறார் மகேந்திரன் ஐயா மற்ற லெஸ்லி பிரதர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் இணைந்து எல்லாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிதாவை. அநேகருக்கு ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே ஆண்டவரே பொல்லாங்கன் சுற்றி திரிகிற இவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற நாட்களிலும் தேவ வசனம் தேவ வார்த்தை ஒவ்வொருவருடைய இதயத்தையும் திருப்பும்படியாக இந்த வேளையிலும் ஜபிக்கிறேன். நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என்னுள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என்னுள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, அன்புக்காகவே என்னுள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினேன், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினேன். கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினேன், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினேன். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே வாஞ்சிக்கிறேன். எனக்காகவே ஜீவன் தந்தீரேன், என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே. எனக்காகவே ஜீவன் நீர் தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை,
உம்மை போல யாரும் இல்லையே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எல்லாவற்றையும் நீக்கின தேவன் சிலுவை பாடுகளுக்கூடாக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தந்தீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுத மாட்டேன். எனக்கு இரங்களும் 10,000 எழுந்த மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மண்ணான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீடம், மாயமாலமான மனுஷரை மகளாக மாற்றி நீங்க. மண்ணான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷனை மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷனை மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா,
மனசார மகிமைப்படுத்துகிறேன். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீங்க. பொழுதில் இருந்த மனுஷன் என்னை பொன் சிறக்காக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்னை பொன் சிறகாக மாற்றினீங்க. ஆராதனை செய்கிறோம், மனசார மகிமைப்படுத்துகிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையில நான் வார்த்தையில வெளிச்சம், இந்த வார்த்தையில நான் கொடுக்க போற வார்த்தை 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். அதுல எனக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 சேக்கலுக்கு வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், பாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களை எகிப்தியரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளரை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியன் பாளையத்துக்கு போய் வந்தோம், இங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷன் கூட. இந்த வசனத்துல என்னென்றால் இந்த சீரியா எப்படி அந்த அவர்கள் இந்த குஷ்டரோகிகள் எப்படி அறிவித்தார்கள், சத்தியத்தை எப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று இந்த நாளில நாங்கள் தேவன் கொடிய பஞ்சம் அந்த நேரத்திலும் எப்படி அந்த சீரியர்களுடைய அந்த குஷ்டரோகிகள் பஞ்சங்கள் உலகத்துக்குள்ள பஞ்சங்களோ என்ன கொள்ளை நோயோ என்ன வந்தாலும்
ஆண்டவர் எப்படி அதுல குணமாக்கினார், எப்படி அந்த சீரியருடைய அந்த ராணுவம் வந்து வெளிக்கிட்டு புறப்பட்டு வரும்போதே அவர்களுக்கு தெரியாது. குஷ்டரோகிகள் வந்து அந்த இடத்துல ஒரு பஞ்சமுகலத்துக்கு பஞ்சம் வந்துட்டுது, தேசத்துல பஞ்சம் வந்துட்டுது, நாங்கள் என்ன செய்ய போறோம்னா. ஆனா அவர் 4 பேர் 8 பேர் தான் அதால நடந்து போனவர்கள். ஆனா அந்த அவையின் சத்தம் வந்து அந்த சீரியர் வந்து ராணுவம் வந்துட்டது என்று சொல்லித்தான் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து எல்லா சாமான்களும் எல்லா நிறைவான அந்த எல்லா சாமான்களும் அந்த இடத்துல பஞ்சம் உள்ள இடத்துல இருந்து அவர்கள் அதை அனுபவிக்க முடியல. அந்த அப்பா என்ன செய்வோம்னு, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அடுத்த தேசத்துக்கு இவ்வளவு துணிவாக அந்த இடத்துக்கு அவர்கள் போனார்கள் சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் என்னன்னு பேசினார்டா, தேவை எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் எப்படி அவர் அந்த அணுகுமுறையை பாருங்க. அவர்கள் வந்து குஷ்டரோகியா இருக்கணும், இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அந்த நேரத்துல அந்த தேசத்துல பஞ்சம் கூடிட்டுது. ஆனால் அப்படியா இருந்தும் தேவன் சந்தித்த விதத்தை தான் இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் பேசினார். அந்த குஷ்டரோகிகளா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துக்கு அனுப்பினார். அந்த அனுப்பின போது நடந்து போகும்போது அந்த ரதங்களின்றையும் அந்த சீரியருடைய அந்த இவையின் சத்தத்தை ஆண்டவர் தான் அப்படியாக மாற்றி கொடுத்தாங்க. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணற்ற வழி இருக்கிறது, மனுஷ அறிவுக்கு எட்டாதது. என்னென்னா தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்து வைக்க தேவனுக்கு ஒரு வழி இருந்தது. அந்த வழியை எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டார். நாங்கள் வெளிச்சத்திலே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிச்சத்திலே எல்லாவற்றையும் அவர் தீர்த்துட்டார். அந்த சிலுவை கூடாக சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அந்த எப்பொழுதும் வந்து நாங்கள் இப்படியான ஒரு துணிவான ஒரு துணிகரமாக தேவனை அறிவிக்கவோ அல்லது தேசங்கள்ல என்ன நாள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வாசல்களை திறந்தால் அந்த வாசல் ஒரு நாள் திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருந்தா திறக்க கூடாதபடிக்கு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமா இருக்கிற தேவன் எந்த தேசத்துல எந்த பஞ்சம் வந்தாலும் தேவனுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதான் அவர் சொல்ற, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் அவர் எடுத்து தருவார். நாங்கள் அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் பல வழிகளாலே எங்களை போஜிக்க முடியும், மற்றது என்ன தேவைகள் இருந்தாலும் சந்திக்க முடியும். அதே இந்த குஷ்டரோகிகளுக்கு ஊடாக நாங்கள் இதை வாசிச்சதை நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி. நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னோடு பேசினதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நன்றி 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 சிஸ்டர் கிரேஸ். இன்று நாளிலே ஆராதித்து துதித்து பாடலை பாடி இன்றைய நாளை தியான பகுதியை 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் உள்ள இந்த சத்தியத்தை கற்றுத்தந்தீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வேத பாடம் என்றால் இப்படித்தான், வேதத்தில் உள்ள சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த வேதாமத்திலே இந்த சத்தியத்துக்கு இதுதான் விடை இருக்கின்றதான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடி வேத தியானத்தை பகுதி நடத்த சிஸ்டர் கிரேஸ் காப்பரோட தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சங்கம வானொலியிலே எத்தனையோ நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறு உலகப்பிள்ளையும் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, கேட்கிற பிள்ளைகள் கூட ஓடி வந்து இங்கே சங்கம வானொலிக்கு வருகிறார்கள். ஐயா, எனக்கு ஒரு தாழ்ந்தை தாங்கள், வார்த்தையை கொடுக்கும் தாழ்ந்தை தாங்கள், பாடலை படிக்க நேர்த்து தாங்கள் ஓடி வருகிறார்கள் சங்கம வானொலியை நோக்கி. காரணம், நாங்கள் உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்து இந்த கேட்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை நிகழ்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. இந்த நாளை ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. அநேகர் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும். அதுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென். Amen, amen, amen. Yes, Lord. Father, we thank you, Lord, for another day of Vartha in Velicham, Lord, that we could come, Lord, and show forth your light, Lord, into the darkness, Lord, just like you had come, Lord, with that very purpose, Lord, that you came into this world, Lord. Father, we thank you for the much favor, Lord, that you have given, Lord, to the network, Lord, deriving from Toronto, Canada, Lord, from Sangam Radio Gospel, Lord, the Destiny Network, Lord, that you have provided, Lord, in these days, Lord, where it's much needed, Lord Jesus, as it could go into 210 nations of the world and almost 2,000
4,000 people at one sitting could hear your word, Lord. And also, even as Brother Mahendran is hosting it today, Lord. Father, we thank you, Father, that you would be with him, lead him and guide him, anoint him, Lord, every step of the way, Lord, that your word would go forth, Lord, that you would spring forth, Lord Jesus, with your utterance and your power and your anointing, Lord, in the name of Jesus. And we thank you, Lord, for the way, Lord, even as in the background, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord, who are already working, Lord, 24/7, Lord, oh God, in the name of Jesus. We thank you for your strength and your guidance as well in their own lives, Lord, even as they do this, Lord, for your honor and for your glory, Father, that you would be with them, lead them and guide them as well, Father, in the name of Jesus, that your anointing will rest upon them, Father, with much patience and with much of everything that they could only depend on you, not upon the arm of flesh, Lord, like we all do, Lord. We can only, Lord, find favor and the way in which only you could, Lord, emanate through the power of your Holy Spirit alone, Lord. Therefore, we will not lean on the arm of flesh, but we will only lean upon our Savior, the Lord Jesus, in him alone, through which you alone can establish, Lord, the kingdom of God that would come here on earth, just like you said, let thy kingdom come on earth as it is in heaven. And Lord, it can be established through your power, through your glory, and through the worship that we come through, Lord, even as Sister Grace has been already worshiping and bringing forth a word, Lord, in Tamil as well, Father, in a beautiful way that she had been revealed. Thank you, Father, for that, Lord, and as Lord Jesus, that you would bless it, Lord. And we thank you, Father, for the way in which, Lord, you are going to do the rest of the program, Lord, even as Sister Dolly would come and pray, Lord Jesus, for the workers, Lord, many that have joined, Lord. This is the very purpose, Lord. Oh, Father, we do not take this for granted, Lord. This is your work. This is your calling. This is how you want to do, Lord, what you had already established, Lord, that we will be faithful to you right to the very end, Lord, that the task is before us, Lord, and the laborers are few, and that may be many more come into the harvest, Lord Jesus, that they would put their hands into the sickle and not turn back. But Lord, you would give us much favor. You would give us that increase, Lord Jesus, as we dedicate our lives and our service to you, Lord, and not turn back. It's for you and you alone, Lord, my Savior. I dedicate the team, Lord Jesus, even at this very moment, Lord, lay them at thy feet and at thy altar, oh God. We thank you, Lord, for much of your blessing, much of the way you have chosen to do this work, Lord, through us. I pray, oh God, in Jesus' name. Father, now I pray, Lord, for the listeners, Lord, even as you have given us, Lord Jesus, and you also had promised in your word that you would give us the secret places of darkness, Lord. That is your way in which how you would penetrate as the shining light of the gospel to penetrate in through the darkness, Lord, even as the whole world lies in darkness, you said, Lord, oh God, as the enemy has come to steal, kill, and destroy and defeat so many ways, Father, into the people's lives, that this power of the gospel would go in, Lord, through the ministers of the gospel that you have prepared this evening, Father. Anoint their lips, Lord, as it would come forth, Lord, with much power and great wisdom, oh God, to penetrate into the hearts and lives, even as you are preparing their hearts, Lord, to receive it, Lord, in the name of Jesus. That is how the gospel of the kingdom of God is being preached, and they are going to be opening their eyes of understanding and receive you as their Lord and their Savior. Lord, I thank you, Lord, for ministering to them, Lord. Your Holy Spirit, there is no distance, Lord, to your Spirit, Lord. You are the omniscient, omnipotent, and omnipresent Savior, Lord God Almighty, who is moving even this very moment, Lord, across the land and the seas, Lord, across the world, oh God. Will I find faith on earth when I come back? You said, Lord. That is because you sent this Holy Spirit that you had, Lord, said, Lord, I would send you the Comforter, and he would come. And this is the witness in which you are now moving, oh Father, in the name of Jesus, that you shall endure with power from on high, and then you shall preach the kingdom of God. Then you shall become witnesses unto me. Thank you, Lord, that you are, Lord, doing the work of Calvary accordingly. Thank you, Lord, for the listeners, Lord, that might be, Lord, in different circumstances, Lord, even as they come to listen to you, Lord, as you are ministering to them, Lord Jesus, through the worship and the praises and the prayers that is going on before them, Father, on their behalf, Lord, that you are continuing to minister to them, Lord, as the word is going to go forth, Father. Lord, I pray, Lord, despite of their circumstances, whatever they might be, Lord, as long as we are in this world, we can be bombarded with many circumstances in our lives, the mountain
experience to the valley experience, Lord. They all belong to you, Lord. We walk with you, Lord. When we trust our hand into your hands, Lord Jesus, and we, Lord, the faith in us, Lord, the just shall live by faith. Therefore, Lord, we pray for the many, Lord, that had not known this, Lord, that they will also come and trust you, Lord, with their faith, Lord Jesus, that they can trust you with their lives, Lord. And we thank you, Father, as you are ministering to them, Father, despite of whatever calamities, whatever distresses, whatever circumstances they might be, whatever loss they might have felt, Lord, in their very lives, Lord, you are ministering to them through the power of the Holy Spirit. The anointing of the Spirit of the living God is breaking every yoke of bondage against them this very moment. You are the bondage breaker and the yoke remover, and you are doing that work right now, Father, upon their hearts and lives. As you are doing that work, my Jesus, you said, Lord, he shall endure with power from on high, and this power of the gospel is now working that very work that you have sent it to, Father, and it will not return to us void, as your word is to, Lord Jesus, established in their hearts and lives on their most holy faith, that they receive you, Lord, as their Lord and their Savior. Now I pray, Lord, oh God, in the name of Jesus, before the end of this segment, Lord, the many would have come into the harvest of souls, as we, Lord, reap the harvest this very evening, ongoing to the end of this holy week, Lord, the very week, Lord, that you have given it to us. I call it holy because the holy work of God. Lord, thank you, Father, for that, Lord. And you have chosen this way, Lord, to come through the networks, to go into YouTube and Facebook, Lord, even after this very program is ended, oh God, as you are ministering now, you could also minister at that same time, Lord, with the very purpose of the power of the Holy Spirit, Lord Jesus, accomplishing the task in how they would be going in, Lord Jesus, into the hearts and lives of people. I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, Sister Rajana Rangamani, for your prayers. God bless you and your ministry. Amen. இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக பாடுபட்டு ஜெபித்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. ஊழியருக்கான ஜெபத்தை இப்போ சிஸ்டர் டொலி எடுக்க போறா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள், அது மட்டுமல்ல இன்றைக்கு செய்து கொடுக்க பாஸ்டர் விக்டர் போல், மேகலா வாஸ், மரியதாஸ் அவர்களுக்காக ஜெபித்து, அது மட்டுமல்ல வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெப நாள் ஹெப்சி டேவிட் இந்தியாவிலிருந்து செய்து கொடுக்கிறார். இப்போ அருமையான ஊழியக்காரன், அருமையான வார்த்தை கூட ஊழியக்காரி ஹெப்சி டேவிட், அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துக்கலாமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா எங்களை நீங்க எழுப்பி, எங்களை தட்டி தட்டி எழுப்பி, எங்களை கிருபையின் மூலமாக முடிசூட்டி இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பி அநேகர் ஆண்டவரே உங்கள் அண்டையில் வந்து சேருவதற்கு புதிதான ஊழியக்காரங்க உங்களை அறிந்து அறியாம இருக்கிற மக்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களோட வெளிச்சத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே, உங்களோட நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட நாமத்தின் மூலமாக அப்பா புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விக்டர் பால் அவருக்கு பாஸ்டருக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவோ வல்லமையும் ஜீவனும் உள்ளது ஆண்டவரே. அந்த பாஸ்டர் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவங்க கொடுக்க ஒவ்வொரு செய்தியிலையும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே. இன்னும் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற தகப்பனுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மற்றும்படியாக பாஸ்டர் மெக்லாதாஸ் அவருக்கான வருகிற ஆண்டவரே, அவங்களை ஆண்டவரே கொடுக்கிற செய்தியல் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஊக்கத்தோடு அதை கேட்பதற்கும் ஆண்டவரே, அதை கேட்கறது மட்டுமில்லை ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு உள்ளத்துல இயேசுவே நீங்க ஜீவித்தது போல நாங்களும் இந்த ஒளியை உலகத்துக்கு அப்பா நீங்க டெஸ்டிமனியாக இருப்பதற்கு அப்ப சாட்சியா இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களையும் தட்டி தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தவரே, இனிமேலும் எங்களுக்கு புதிதான செய்திகளையும் புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வருகிற ஊழியக்காரங்க ஆண்டவரே வீணாக இதுல வந்து கதை சொல்லிட்டு
தோத்து போற மாதிரி வராமைக்கு அவங்க ஆண்டவரே கொடுக்குற ஒவ்வொரு வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையின் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்படி அந்த அந்த கொடுக்குற வார்த்தையில ஆண்டவரே வல்லமையை தெரியப்படுத்துகிற பிரச்சனத்தை ஒவ்வொரு ஆத்துமாக்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தையும் உங்களோட வல்லமை நிறைந்த அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் இந்தியாவில் இருக்கிற ஹெப்சிபா அவங்களை ஜெபிக்கிறேன். அவங்க கொடுக்குற வார்த்தையில ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் அந்த வார்த்தையில புதிதான வெளிப்படுத்தலும் புதிதான வல்லமை கொடுத்து அந்த சிஸ்டரை பாஸ்டரை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையின் வெளிச்சத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சபையில் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணும் ஐயா. அப்பா கோடி கோடி மக்கள்கள் சிலுவை தேடி ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப ஆவிய ஒவ்வொரு மக்களுக்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று வார்த்தையின் வெளிச்சத்தில் வார்த்தையை கொண்டு பயந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக தேவப்பாயத்தை கொடுத்து ஒவ்வொருதையும் அபிஷேகத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி எங்களை ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீங்க வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நீங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் நேற்றும் இன்று மாறாதவர் இன்றும் எங்கள் மத்தியில் வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உம்முடைய வசனம் என் காலுக்கு உம்முடைய வசனம் எங்கள் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது அப்பா. அந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிச்சமாக்கி எங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே வரப்போற ஒவ்வொருத்தலையும் இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எப்பொழுதும் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என்று சொல்லுகிறோம். அந்த கருத்தோடு சொல்றோமா? அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ள மெய்யாகவே அது வெளிச்சமாக மற்றவங்களுக்கு அது தென்படுகிறா தெரிகிறதா என்று கூறி கர்த்தர் என்னிடம் இன்று காலை பேசினார். அதேபடி ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மேலே அதிகமாக வார்த்தையை பொழிந்து அருளும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையெல்லும் மேலுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையெல்லும் மேலுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலம் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடும் என்றுமே ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீர ஆத்மா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேலையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால்
உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தை எல்லும் மெய்யுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தை எல்லும் மெய்யுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமீனப்பா. நாங்க உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு, நாங்க உண்மை உள்ளவர்களாக நாங்க ஜீவிப்பதற்கு எல்லா ஊழியர்களும் எல்லா ஊழியர்களுக்கும் பெரிதான கிருபையும் உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு வெளிச்சமாக வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் இரத்த கோட்டைகளை வைத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஐயா. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்று நாள் ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். உண்மையிலே ஸ்ரீலங்காவில் இருந்து அநேக ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டிக்குளரிலிருந்து பாஸ்டர் குமாரன், பாஸ்டர் சாமுவேல் ரேஜ், அது மட்டும் இல்லை மேகலா வாஸ் கூட பட்டிக்குளர் தான். கிளிநொச்சியிலிருந்து கூட கலந்து கொள்கிறார். அப்படியாக அநேகர் வந்து கலந்து கொள்கிற காரணம், இலங்கை மண்ணில் இங்கே தொடர்ந்தோ சத்தம் இலங்கை மண்ணிலே கேட்டு அநேகர் இலங்கை நாட்டிலிருந்து அநேகர் நேற்று மறுவர் வந்து கூறியிருந்த ஐயா என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக அநேகர் எங்கள் நாட்டு மண்ணிலிருந்து வந்து கலந்து கொள்ள, அதுக்காக நான் இதோருக்கு நான் சொல்றேன். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்து பாடினோம், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம், ஊழியருக்காக ஜெபித்தோம். மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து சொல்ல போறோம். இன்றைக்கு முதலாவது தேவ செய்தி பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30க்கு பிரதர் மரியாதாஸ் டொரண்டோ ஒன்டாரியோ. இப்பொழுது நாங்கள் முதலாவது செய்தியை பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா அவருடைய செய்தியை கேட்போமா? இதோ அவருடைய செய்தி, இந்தியாவிலிருந்து கொடுக்கிற செய்தி. ஆமென்.